தமிழ்நாட்டில் எப்பவும் அக்டோபர் மாதம் பருவமழை ஆரம்பிச்சிடும். இப்பயும் இந்த வருஷமும் பருவமழை ஆரம்பிச்சது. நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, மழை பெய்ய ஆரம்பிச்சதும் நேராக தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கெல்லாம் போய் அங்கே மில்லுக்கு அரவைக்கு அனுப்புனது போக மீதி நெல் குமிச்சு வச்சுருப்பாங்க. அது வழக்கம், ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் நடக்கும். அந்த மீதி நெல் குமிச்சு வச்சுருக்க நெல்லை கையில் எடுத்துக்கிட்டு நனைஞ்சு போச்சு, இதுக்கு குடோன் கட்டலை, திமுக அரசு எதுவும் பண்ணலை அப்படின்னு மீடியாவில் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் 10 வருஷ அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் தான் ஏகப்பட்ட நெல் கொள்முதல் குடோன் கட்டியிருக்காங்க. திடீர்னு விவசாயிகள் கிட்ட இவ்வளவு அக்கறையாக பாசமாக பரிவு காட்டுற எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியில் தான் 8 வழிச்சாலைன்னு சேலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஃபுல்லாக போட்டு கதற விட்டார். அவர் 8 வழிச்சாலை வேண்டாம் 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 8 வழிச்சாலை வேண்டாம். ஏகப்பட்ட விவசாயிகள் கண்ணீரும் கம்பளையுமா ஒப்பாரி வச்சு போராட்டம் நடத்தினாங்க. அப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எந்த விவசாயம் பாதிக்கல, இந்த ரோடு முக்கியமா தேவைன்னு அப்பட்டமா போய் பேசினாரு. அப்ப அவர் முதலமைச்சரா இருந்தார். 4-5 பேர் தான் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை கொடுக்க மறுக்கின்றார்கள். பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை பசுவெளிச்சாலை அமைப்பதற்கு தானாக முன்வந்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த பசுவெளிச்சாலை மிக முக்கியமான சாலை. இதே பழனிசாமி பிஜேபி கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு எதிராக 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தப்ப எந்த விவசாயம் பாதிக்கவே படமாட்டான் அப்படின்னு பேட்டி கொடுத்து அந்த வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டவர். மத்திய அரசு பிறப்பித்துள்ள வேளாண் சட்டங்களை தமிழக அரசு ஆதரித்ததாக கூறினார். இந்தியாக்குள்ள அவர் விளைவித்த பொருளை எங்க வேணாலும் கூட விற்கலாம். அப்ப ஏன் இந்த சட்டம் நம்ம தேவைதானே? நமக்கு விவசாயிக்கு நன்மை தரக்கூடிய சட்டம் தானே. விவசாயிகளுக்கு எதிராக இவ்வளவு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இன்னைக்கு எப்படி சார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி போலி கண்ணீர் விடுறீங்க?